தமிழ்நாடு முழுவதும் பண்ணால் கூட இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம பத்திரிகையாளர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதே வந்து ஒரு பொலிட்டிக்கலு அந்த மாதிரி எதனா ஒன்றா எல்லாம் சேர்த்துக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமும் மறியலும் பண்ணாதான் இது ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் இந்த மறியல் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா எது பண்ணாலும் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இதுக்கு இந்தியா முழுவதும் பண்ணால் இது நடவடிக்கை கரெக்டாக நடக்கும். இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் இந்தியா பிரஸ் சார்பாகவும் அனைத்து பத்திரிகை சார்பாகவும் நன்றி. பத்திரிகையாளர் பதிவு சட்டத்தை கடந்த 2023 நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை மிக பிரதானமாக கருதுகிறது. அதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. இதில் தமிழ்நாடு அரசுக்கும் உங்களுடைய கோரிக்கைக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை. அது அனைவரும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த நாட்டிலே பிறந்திருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையை தான் நீங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள். அதே போல பத்திரிகையாளருடைய பாதுகாப்பு, பொதுமக்களுடைய பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு இவையெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகிற காலத்தில் அந்த பாதுகாப்பை வலியுறுத்துகிற விதத்திலே தான் உங்களுடைய மிகச்சிறந்த கோரிக்கைகள் இருக்கிறது. இந்திய நாடாளுமன்றம் என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களில் நம்ம நிர்வாகத்துறை, நாடாளுமன்றங்கள், சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், அதற்கு அடுத்து பத்திரிகை துறை. திட்டத்திற்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க மறுத்திருக்கிறது. இதே ஒன்றிய அரசுடைய நீட் தேர்வுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலேயே ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி மாணவர்களின் மனசாட்சியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தான் போராடி பெற்ற பத்திரிகையாளருடைய அந்த உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு தகர்த்தெறிகிற முறையில், நவீன சட்டங்கள் என்கிற முறையில் காலனி ஆதிக்க கொடுமையை, வெள்ளைக்காரர் ஆட்சிக்கான கொடுமையை இன்றைய மோடி அரசு மீண்டும் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பண்ணால் கூட இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம பத்திரிகையாளர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதே வந்து ஒரு பொலிட்டிக்கலு அந்த மாதிரி எதனா ஒன்றா எல்லாம் சேர்த்துக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமும் மறியலும் பண்ணாதான் இது ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் இந்த மறியல் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா எது பண்ணாலும் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இதுக்கு இந்தியா முழுவதும் பண்ணால் இது நடவடிக்கை கரெக்டாக நடக்கும். இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் இந்தியா பிரஸ் சார்பாகவும் அனைத்து பத்திரிகை சார்பாகவும் நன்றி. ரொம்ப சிறப்பாக இருக்கு. நம்ம வந்து இவ்வளவு தூரம் பண்ணது வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணோம், இந்தியா முழுவதும் பண்ணோம். இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், இதெல்லாம் பண்ணலாம் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் பண்ணதான் நம்ம கவர்மெண்ட் உண்மையாக விட்டு போயிடலாம். நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து மொத்த மீடியாவும் சேர்ந்து மொத்த பத்திரிகையாவும் சேர்ந்து இந்தியா முழுவதும் பண்ணால் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலும் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இதில் ஆசைப்படுற மாநில அரசு அனைத்து மாநிலங்களும் 1955 தகர்த்தெறியும் தொழில் உறவு சட்ட தொகுப்பு 2016 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் ஆக்ட் 2020 வாபஸ் வாங்குவது, அரசை ஆட்சியை விமர்சிப்பதை தடுத்து மிரட்டி ஆதரிக்க செய்ய கொண்டு
செய்வதற்கான பத்திரிகை பதிவு சட்டம் 2023 The Press and Registration of Periodical Act 2023 ஐ திரும்பப் பெறும். பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சியில் சுயேட்சையாக விளம்பரம் பெற்று வெளியிடுவதை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட புதிய விளம்பர சட்டம் வாபஸ் வாங்கும். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு எதிராக குறுக்கு வழியில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை உடனே வாபஸ் வாங்கும். 2020 கொரோனா நோய் தொற்று நெறிமுறை என்ற பெயரில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை உடனே நீக்குக. மீண்டும் பத்திரிகையாளர்களை செய்தி சேகரிக்க அனுமதிக்க வேண்டும். கொரோனா தொற்று காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகையை இடைக்காலமாக நிறுத்தியதை மீண்டும் வழங்க வேண்டும். அவசர பணியின் காலதாமதத்தை தவிர்க்கும் வகையில் பத்திரிகையாளர்களிடம் சுங்கச்சாவடிகளில் பணம் வசூலிப்பதில் விதிவிலக்கு வேண்டும். தமிழ்நாடு அரசே, இது மத்திய அரசுக்கான கோரிக்கைகள் கேட்டீங்களா? மத்திய அரசுக்கு நம்ம கொடுத்துருக்க கோரிக்கை. மாநில அரசு, தமிழ்நாடு அரசுக்கு நம்ம என்னென்ன கோரிக்கை எடுத்துக்கிறோம் அதை பத்தி தமிழ்நாடு அரசே, சிறு பத்திரிகையாளர்களை நசுக்கி அழிக்கும் போக்கை அரசு கைவிட வேண்டும். சிறு பத்திரிகையாளர்கள் அரசு அடையாள அட்டை பெற்றும் வகையில் அடையாள அட்டை பெரும் விதிகளை தளர்வுபடுத்த வேண்டும். RNI பதிவு பற்று 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து வெளிவரும் சிறு பத்திரிகையாளர்களுக்கு அரசு நூலக அனுமதி பெறும் மற்றும் விளம்பரங்கள் கொடுத்து உதவிட வேண்டும். பத்திரிகையாளர் நல வாரியம் மற்றும் அடையாள அட்டை பரிசீலனை குழு ஆகியவற்றில் தமிழ் பருவ இதழ்கள் மற்றும் சிறு பத்திரிகையாளர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். நல வாரியத்தின் விதிமுறைகள், செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் விளம்பரம் தொகையில் 3% நல வாரிய நிதிக்கு பெற வேண்டும். 2024 ஆண்டுகளுக்கு புதுப்பித்தல் மற்றும் புதிய அரசு அடையாள அட்டை வழங்காத பத்திரிகையாளர்களுக்கு உடனடியாக அரசு அடையாள அட்டை வழங்க வேண்டும். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரே மாதிரியான அடையாள அட்டை வழங்குவதுடன் வழங்கப்பட்டவர்களின் விவரம் பத்திரிகை துறையின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுதல், மிரட்டப்படுவதல் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். பத்திரிகை துறையில் பணியாற்றும் அனைவரையும் பத்திரிகையாளர்களாக அரசு அங்கீகரிக்க வேண்டும். மஜித்யா சம்பள குழு பரிந்துரைப்படி பத்திரிகை துறையில் பணியாற்றும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊதியம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேரளம், அசாம் மாநிலங்கள் போன்ற 60 வயதுக்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டம் 19வது பிரிவு உறுதிப்படுத்தியுள்ள கருத்து சுதந்திரம் நிலைநாட்டப்பட வேண்டும். பத்திரிகையாளர்களை மிரட்டுவோர், தாக்குவோர் மீது பத்திரிகையாளர்களை தலைக்குறைவாக பேசும் அரசியல்வாதிகள் மீதும் அரசு உடனடியாக தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர்கள் பத்திரிகையாளர்கள் மீது பாரபட்சம் காட்டுவது கூடாது. சில பத்திரிகைகள் உள்ளிட்ட அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பஸ் பாஸ் வழங்க வேண்டும். அத்துடன் செய்தித்துறையின் வாட்ஸ்அப் குழுவில் இணைக்க வேண்டும்.